எக்ஸாம்பிள் 2.5 இந்த எக்ஸாம்பிளில் 445 மற்றும் 572 ஆகிய நம்பர்களை வகுத்தல் மூலம் மீதி 4 மற்றும் 5 கிடைக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ப்ராப்ளத்தில் 445 and 572 ஆகிய நம்பர்களை முறையே ரிமைண்டர் 4 மற்றும் 5 கிடைக்கும்படியாக டிவைட் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிப்போம். அதாவது 445 and 572 ஆகிய நம்பர்களை முறையே ரிமைண்டர் 4 மற்றும் 5 கிடைக்கும்படியாக டிவைட் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் என்பது 445 மைனஸ் 4 மற்றும் 572 மைனஸ் 5 ஆகிய நம்பர்களின் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆகும். அதாவது தேவையான கிரேட்டஸ்ட் நம்பர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 441 அண்ட் 567. ஆகவே 441 மற்றும் 567 ஆகிய நம்பர்களின் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதத்தை பயன்படுத்தி கண்டுபிடிப்போம். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி 567 441ஆல் டிவைட் பண்ணணும். 567 441ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது 1 டைம் 441 ரிமைண்டர் 126. ஸோ 567 ஈக்குவல் டு 567 இப்படி எழுதலாம். 567 ஈக்குவல் டு 441 இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் 126. இங்கே வந்து ரிமைண்டர் 126 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரிமைண்டர் 126 நாட் ஈக்குவல் டு 0 ஆகையால் திரும்பவும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். அதாவது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் நம்பர் 126க்கும் 441க்கும் அப்ளை பண்ணணும். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி 441 126ஆல் டிவைட் பண்ணணும். 441 126ஆல் டிவைட் பண்ண கிடைப்பது 3 டைம்ஸ் 378 ரிமைண்டர் 63. ஸோ 441 ஈக்குவல் டு 126 இன்ட்டு 3 ப்ளஸ் ரிமைண்டர் 63. இங்கே வந்து ரிமைண்டர் 63 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ரிமைண்டர் 63 நாட் ஈக்குவல் டு 0 ஆகையால் திரும்பவும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் நம்பர் 63க்கும் நம்பர் 126க்கும் யூஸ் பண்ணணும். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி 126 63ஆல் டிவைட் பண்ணணும். 126 63ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது 2 டைம்ஸ் 126 ரிமைண்டர் 0. ஸோ 126 எப்படி எழுதலாம்? 126 ஈக்குவல் டு 63 இன்ட்டு 2 ப்ளஸ் ரிமைண்டர் 0. ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் 0 ஆகையால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 441 and 567 equal to 63. Therefore 445 and 572 ஆகிய நம்பர்களை ரிமைண்டர் முறையே 4 மற்றும் 5 கிடைக்கும்படியாக டிவைட் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் 63.